செவ்வானத்தை கிழித்து தன் சிவந்த ஜொலிப்புடைய உடலை மேலே கொண்டு வந்து இருளின் பிடியில் சிக்கியிருந்த இந்த வான் உலகை ஒளியூட்ட வந்த சூரிய தேவனை பார்த்து வெட்கம் கொண்ட குட்டி குட்டி பறவைகள் எல்லாம் தங்கள் வெட்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக தங்கள் அழகான குரலில் கீச்சு கீச்சென்று பாடி தங்கள் இறகை விரித்து நடனமாடி செல்லும் அந்த பனிவிழும் காலை வேளையில் பசுமை நிறைந்த தஞ்சாவூர் மண்ணில் நெல் வயலுக்கு நடுவில் ஒரு குட்டி மாளிகை போல் இருந்த அந்த வீட்டின் முன் மாட்டு சாணம் போட்டு வழித்து அதன் நடுவில் அழகான கோலம் போட்டு அதன் மத்தியில் குட்டி சாணி பிள்ளையார் பிடித்து வைத்து அதன் மீது பூசணிப்பூ வைத்து அந்த வீட்டிற்கு மேலும் அழகு சேர்த்து ஒரு கோவில் போல் காட்சி கொடுத்த அந்த வீட்டின் உள்ளே இருந்து சாம்பிராணி மனம் மூக்கை வருடி நம்மை உள்ளே அழைப்பது போல் இருக்க அதன் நடுவில், திவான் கண்ணா, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? சீக்கிரம் எழுந்து வாப்பா, ஸ்கூல் போக நேரமாகுது இல்ல என்று சமையல் அறையிலிருந்து ரொம்ப மென்மையான குரலில் தன் மகனை அழைத்தார் அந்த வீட்டின் தலைவி மாதவி. இன்னும் வீட்டுக்கு வெளியே போய் தோட்டத்துல இருந்து இன்னும் மெதுவா கூப்பிட, அப்போதான் உன்னோட செல்ல பையன் எழுந்து வருவான் என்று ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த அறிவழகன் கிண்டலாக கூறினார். அதை கேட்டு வெளியே வந்து தன் கணவனை செல்லமாக முறைத்த மாதவி, அதுக்குன்னு காலங்காத்தால புள்ளைய போய் கத்தி எழுப்ப சொல்றீங்களா? அப்படி எழுப்புனா அவன் எரிச்சலா கோவமா எழுவான். அப்படி எழுந்தா அந்த நாள் அவனுக்கு நல்லா போகுமா சொல்லுங்க? ஆமா ஆமா, நல்லா போகாதுதான். நீ என்ன பண்ற, பால் டப்பாவில் பால் ஊத்தி கொண்டு போய் அவன் வாயில வச்சு தங்கம் செல்லம் அப்படின்னு சொல்லி எழுப்பி விடு. அவனுக்கு அந்த நாள் ரொம்ப நல்லா போகும். ஆளை பாரு, போய் அடிச்சு எழுப்புவாளாம். அதை விட்டுட்டு என்னமோ கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அடிச்சுதானே எழுப்பணும், இருங்க வரேன் என்ற மாதவி தன் கணவன் அருகில் வந்து அவர் தோளிலே ஒரு அடி வைத்தவர், எழுந்து போய் வயல்ல களை எடுக்கிற வேலையை பாருங்க, அதை விட்டுட்டு காலங்காத்தால உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு வெட்டி கதை பேசிட்டு போங்க என்று மீண்டும் ஒரு அடி கொடுத்தார். அடியை, உன்னோட பையனை போய் அடிச்சு எழுப்ப சொன்னா என்ன அடிச்சு எழுப்புற, போடி என்றார் அவர் கையை பிடித்து. நீங்க தானே சொன்னீங்க நம்ம மகி பிறந்தப்போ என்னதான் நமக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் நான் தான் உனக்கு எப்பவும் முதல் குழந்தையா இருக்கணும்னு. அப்போ இந்த முதல் குழந்தைய முதல்ல அடிச்சு வேலைக்கு துரத்துனாதானே அடுத்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். எழுந்து போங்க என்று மீண்டும் ஒரு அடி கொடுத்தார். அடியே அடிக்காதடி, அப்ப ஏதோ வயசு கோளாறு காதல் மயக்கத்துல சொல்லிட்டேன், இப்போ அதை பிடிச்சிட்டு அடிக்கிறியே, இதெல்லாம் நியாயமா? வயசான காலத்துல இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தாத, அந்த பாவம் உன்னை சும்மா விடாது என்று மாதவியின் இரு கையை பிடித்துக் கொண்டு கூறினார். அப்பா, என்ன காலையிலேயே அம்மா கூட மல்யுத்தம் நடத்திட்டு இருக்கீங்க என்று இவர்களை பார்த்து சிரித்தவாறு தன் ஸ்கூல் யூனிஃபார்ம் அணிந்து மாடிப்படியில் இறங்கி வந்து கொண்டிருந்த நம் கதையின் நாயகன் திவான் கேட்டான். தன் கணவர் கையை விட்ட மாதவி அவரை முறைக்க, டேய், உன்னால தாண்டா உங்க அம்மா என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. பொய் சொல்லாதீங்கடாடி, நீங்க ஏதாவது எங்க அம்மா கிட்ட வாய் கொடுத்து வம்பிழுத்திருப்பீங்க, அதுதான் அம்மா அடிக்கிறாங்க. என்ன மம்மி, நான் சொல்றது உண்மைதானே என்று தன் அம்மா கழுத்தை கட்டிக்கொண்டு கூறினான் திவான். ஆமா திவான் கண்ணா, உங்க அப்பாவுக்கு காலையில மணக்க மணக்க காஃபி போட்டு கொடுத்தல்ல, அதை குடிச்சிட்டு அது குறையற வரைக்கும் இந்த மனுஷனுக்கு என்ன வேலை? ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு. என்ன, அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? என்னோட பெரிய பையன் வரட்டும், அப்போ இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். உங்களை கேட்க ஆள் இல்லைன்னு உங்க அம்மா என்ன அடிக்கிறா, நீ என்ன கிண்டல் பண்ற? இருடா, இந்த வாரம் என்னோட பையன் வரான், அப்போ இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். அதை கேட்டு திவான் மாதவி இருவரும் சிரித்தவர்கள். ஐயோ அப்பா, அண்ணா சப்போர்ட்டும் அம்மாவுக்கு தான், அது உங்களுக்கு மறந்து போச்சா? அதை கேட்டு இருவரையும் பாவமாக அறிவழகன் பார்க்க அதை பார்த்து மேலும் இருவரும் சிரித்தவர்கள். நீங்க என்ன பாவமா பார்த்தாலும் அதுதான் உண்மை. என்னோட ரெண்டு பசங்களும் எனக்கு தான் சப்போர்ட், என்னோட செல்ல கணவரே. அதனால எழுந்து போய் வேலைய பாருங்க, இல்ல உங்களுக்கு சோறு இல்ல. நீ வா கண்ணா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று தன் மகன் கையை பிடித்து அழைத்து சென்றார். திவான் தன் தந்தையை பார்த்து சிரித்தவாறு செல்ல இருவரையும் பார்த்து முறைத்த அறிவழகன், ரெண்டும் பையனா போய் அவளுக்கே ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி நம்மளை தனியா விட்டுட்டாங்களே. ஏன் கடவுளே, ரெண்டு பையனை கொடுத்து வச்சிருக்கியே, ஏன் இன்னொரு பொண்ணு கொடுத்திருந்தா இந்த வீட்டுல எனக்காக பேச ஒரு ஆள் இருந்திருக்கும்ல, ஏன் இப்படி எனக்கு துரோகம் பண்ண? அதை கேட்டு சிரித்த திவான், அப்பா இப்ப மட்டும் என்ன, எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணுங்க. அதை கேட்டு ஈ என்று பல்லை காண்பித்த அறிவழகன், என்ன மாதவி, பையனே சொல்லிட்டான், ரெடி பண்ணலாமா? எங்க அந்த தொடப்பு கட்ட, பல்லு போன கழவனுக்கு பாசைய பாரு. எது, பல்லு போன கழவனா? அடியே,
எனக்கு என்ன வயசு ஆகி போச்சுன்னு இப்படி சொல்ற? இருங்க சொல்றேன் என்று குழம்பில் இருந்த கரண்டியை எடுத்து அவரை பார்த்து அதை காட்டி மாதவி முறைக்க, ஐயோ, நான் தோட்டத்துக்கு போறேம்மா என்று வேகமாக அங்கிருந்து ஓடினார் அறிவழகன். போகும் அவரை பார்த்து சிரித்த திவான், அப்பா அப்பா, அப்ப பாப்பா என்று கத்தினான். டேய் போடா, பாப்பாவும் இல்ல பீப்பாவும் இல்ல என்று கூறியவாறு வேகமாக சென்று விட்டார் அறிவழகன். போடும் அவரை பார்த்து அம்மா மகன் இருவரும் சிரிக்க, போதும் சேட்டை பண்ணினது, சாப்பிடு என்று திவான் தலையை வருடி கொடுத்தார் மாதவி. தன் தாயை பார்த்து சிரித்த திவான், அம்மா வழக்கம் போல உன்னோட சாப்பாடு சூப்பர். அதை கேட்டு புன்னகை புரிந்த மாதவி, மகைக்கு தான் இந்த மாதிரி நல்ல சாப்பாடு இல்லாம ஹாஸ்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கான் என்றார் வருத்தமாக. அம்மா விடுமா, அண்ணா தான் இந்த வாரம் வரான்ல, அப்ப அவனுக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு போடு. சரிப்பா. திவான் கண்ணா, நீயும் ஸ்கூல் முடிச்சோடனே உங்க அண்ணன் மாதிரி ஹாஸ்டல் எல்லாம் போகாத, என் கூடவே இருடா. மா, அது அப்ப பாத்துக்கலாம், இன்னும் 2 வருஷம் இருக்கு. நான் இப்ப 10th தானே படிக்கிறேன், 2 வருஷம் கழிச்சு பேசிக்கலாம். அப்ப அண்ணா படிப்பை முடிச்சு இங்க வந்துருவான், நான் ஹாஸ்டல் போயிடுறேன். அதை கேட்டு தன் மகனை முறைத்த மாதவி, ஏண்டா 2 பேரும் என்ன ஷிஃப்ட் கணக்கு போட்டு என் கூட இருக்கீங்களா? அவரை பார்த்து சிரித்த திவான் சாப்பிட்டு முடித்து தட்டில் கையை கழுவி கொண்டு எழுந்தவன், அப்படியெல்லாம் இல்லம்மா, ஆனா கிட்டத்தட்ட அப்படிதான் என்று கூறி சிரித்தவன் அவர் கன்னத்தில் முத்தம் கொடுத்து, பாய்மா என்று விட்டு ஓடினான். டேய் நில்லுடா, 2 பசங்களை பெத்து 2ம் என் கூட இருக்குன்னு பார்த்தா நீ இப்படி சொல்லிட்டு போற என்று கொஞ்சம் கோபம் கொஞ்சம் வருத்தம் கலந்து கூறினார். தன் ஸ்கூல் பேக்கை எடுத்தவாறு அவரை திரும்பி பார்த்த திவான், மா, நாங்க படிப்பு முடிஞ்சு 2 பேரும் ஒரே இடத்துல செட்டில் ஆகி உன்னையும் அப்பாவையும் எங்க கூடவே கூட்டிட்டு போய் வச்சுக்கிறோம். இல்லைன்னா நம்ம ஊர்லயே செட்டில் ஆகி இங்கேயே இருக்கோம். ஆனா எல்லாமே படிப்பு முடிகிற வரைக்கும் தான், சரியா? சும்மா நான் ஸ்கூல் போகும்போது இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு சொல்லு? அதை கேட்டு தன் மகனை பார்த்து சிரித்த மாதவி அவன் அருகில் வந்து, சரி அது அப்புறம் பேசிக்கலாம், இப்போ உன்னோட கவனம் முழுக்க படிப்புல தான் இருக்கணும், சரியா? நல்லா படிக்கணும். கவனம் முழுக்க படிப்புலையா என்று மனதில் நினைத்து மேலே பார்த்து விழித்தான் திவான்.